அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நீரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நீரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை தொழுதிடவே கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே உம்மை தொழுதிடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. மறுரூபத்தில் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. மறுரூபத்தில் நீ தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. என் காணிக்கையை உன் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. என் காணிக்கையை உன் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம்,
மகிமையுமே மனதோடு செலுத்துவோமே. துதிகனம் மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. சம்பூரண ஆசீர்வாதங்களா திருப்தியாய் அனுப்பிடுமே. சம்பூரண ஆசீர்வாதங்களா திருப்தியாய் அனுப்பிடுமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஹல்லேலூயா. அவர் நன்மை செய்திருக்கிறார் இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில ஏராளமான நன்மைகளை அவர் செய்திருக்கிறார். அவர் செய்த நன்மைகளுக்கு அளவே இல்லை. ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், எனக்கு என்னங்க நன்மை செஞ்சிட்டாரு, எனக்கு ஒரு நன்மையும் செய்யல, நான் எந்த நன்மையும் அனுபவிக்கல அப்படின்னு ஒருவேளை நீங்க சொல்லலாம். நம்ம உயிரோடு இருக்கிறதே அவர் செய்த நன்மை தான். இன்னைக்கு மூச்சு விடுறோமே, அதுவே அவர் செய்த நன்மை தான். இன்னைக்கு நடமாடிட்டு இருக்கோம் உயிரோட. இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில் வந்த பிரச்சனைகளுக்கு எப்பயோ நம்ம செத்து போயிடுவோம். கர்த்தர் நம்மளை ஜீவனோடு வைத்திருக்கிறார். நமக்கு ஈடாக அவருடைய ஜீவனை தந்திருக்கிறார். அவ்வளவு அற்புதமான ஆண்டவர். இன்னொரு பாடலை பாடி நாம் தேவனை மேம்படுத்துவோம். இஸ்ரவேலின் ராஜாவே, இந்த பாடலை யாரும் சேர்ந்து பாடுவோம். இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன். நன்மைகள் நினைக்கிறேன். இஸ்ரவேலின் ராஜாவே, தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன். நன்மைகள் நினைக்கிறேன். அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி ராஜா. அளவில்லா அன்பிற்காக திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலோ
பலத்தை நீ தந்ததற்காய் திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததற்காய் அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி நாதா அளவில்லா அன்பிற்காக எதிர்க்கிறவர் மத்தியில் தள்ளினவர் மத்தியில் ஆயத்தப்படுத்தி அன்பாக கனம் பண்ணி எதிர்க்கிறவர் முன்பிலும் தள்ளினவர் மத்தியில் பந்தி ஆயத்தப்படுத்தி அன்பாக கனம் பண்ணி அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி நாதா அளவில்லா அன்பிற்காக என்ன நான் செலுத்திடுவேன் ஆயிரம் பாடல்களோ என்னுயிர் காலம் முழுதும் ரட்சிப்பை உயர்த்திடுவே என்ன நான் செலுத்திடுவே ஆயிரம் பாடல்களோ என்னுயிர் காலம் முழுதும் ரட்சிப்பை உயர்த்திடுவே இயேசுவே 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 நன்றி நன்றி நாதா அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி நாதா அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி நாதா அளவில்லா அன்பிற்காக. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அளவில்லாத அன்புக்காக உமக்கு நன்றி. அளவு கடந்த அன்பு எங்கள் மேல வைத்திருக்கிறேன். இந்த உலகமே எங்களை வெறுக்கலாம், நாங்கள் நம்பினவர்களாம் எங்களை கைவிடலாம், ஆனால் நீரோ எங்களை விட்டு விலகாமல் எங்களை கைவிடாத தேவனாய் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம்.
எங்களை எதிர்க்கிறவர்கள் முன்பிலும் எங்களை தள்ளினவர்கள் மத்தியிலும் எங்களுக்காக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி எங்களுக்கு கனம் பண்ணுகிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எவ்வளவு பெரிய அன்பாண்டவரே, உங்களுடைய அன்புக்கு ஈடு இணை எதுவுமே இல்லை ஆண்டவரே. இந்த மாலை வேளை நாங்கள் உம்மை பார்த்து சொல்கிறோம், நீர் செய்த ஏராளமான நன்மைகளுக்காக நாங்கள் எண்ணத்தை செலுத்துவோம். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உமக்கு பின் செல்லுகிறோம். உமக்கு கொடான கோடி நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். இந்த ஆராதனை வல்லமையான கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஆராதனையை நீர் ஆசீர்வதிப்பீராக. வந்திருக்கிற ஒவ்வொருவரோடும் பரிசுத்த ஆவியானவர் நீர் பேசும்படியாய் செபிக்கிறேன். சத்தியத்தை மக்கள் விளங்கிக் கொள்ளும்படியாக அவர்களுக்கு உதவி செய்கிறார்கள். அவருடைய பலவீனங்களிலே நீர் அவர்களுக்கு உதவி செய்யும். அவருடைய வாழ்க்கையை நீர் கட்டி எழுப்பும்படியாய் செபிக்கிறேன். அவருடைய தலையை நிமிர்த்தும்படியாய் செபிக்கிறேன். தலையை உயர்த்தி இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். என் ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று நீர் சொல்லியிருக்கிறேன். அவர்களுடைய அவமானத்தையும் வெட்கத்தை எல்லாம் நீர் மாற்றி அவர்களுக்கு கனத்தையும் மரியாதையும் நீர் தருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தை வல்லமையோடும் அபிஷேகத்தோடும் தெளிவோடும் புறப்பட்டு செல்லட்டும். கேட்கிற மக்களுடைய இருதயங்களிலே என்றென்றைக்குமான மாற்றத்தை அது ஏற்படுத்தட்டும் என்று ஜெபிக்கிறேன். துதி கனம் மகிமை எல்லாவற்றும் ஒருவருக்கு நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த மாலை வேளையிலே நம்மத்திலே வந்திருக்கிற சகோதரி ரேச்சல் அவர்கள் ஒரு விசேஷித்த பாடலை பாடும்படி அவர்களை முன்பாக அழைக்கிறேன். ப்ளீஸ் சிஸ்டர் ரேச்சல், ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட். லெட் us give her a big hand. Praise the Lord. तेरी सामत से बर दे यीशु, रहूं मैं तेरा सदा। पवित्र आत्मा से भर दे मुझे, पवित्र रहूं सदा। तेरे सामत से भर दे यीशु, रहूं मैं तेरा सदा। पवित्र आत्मा से भर दे मुझे, पवित्र रहूं सदा। तू छू ले मेरा प्रभु, तू छू ले मेरा यीशु, तू छू ले मेरा प्रभु, तू छू ले मेरा यीशु। हालेलुया, 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 हालेलुया। हर मुश्किल को संभव करने वाला तू ही है मेरा खुदा। हर बीमारी को चंगा करने वाला तू ही है मेरा खुदा। हर मुश्किल को संभव करने वाला तू ही है मेरा खुदा।
हर बीमारी को चंगा करने वाला तू ही है मेरा खुदा। हालेलुया 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 हालेलुया। मुझको तू छू ले राजा, धन्य मैं हो जाऊं। दिल की सिंहासन में बस जा, सामत से भर जाऊं। मुझको तू छू ले राजा, धन्य मैं हो जाऊं। दिल की सिंहासन में बस जा, सामत से भर जाऊं। तू छू ले मेरा प्रभु, तू छू ले मेरा यीशु, तू छू ले मेरा प्रभु, तू छू ले मेरा यीशु। हालेलुया 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 हालेलुया। तू मुझको छू ले राजा, सामत से भर जाऊं। दिल की सिंहासन में बस जा, सामत से भर जाऊं। तू छू ले मेरा प्रभु, तू छू ले मेरा यीशु, तू छू ले मेरा प्रभु, तू छू ले मेरा यीशु। हालेलुया 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 हालेलुया। थैंक यू। ஹalleluya. அற்புதமான பாடலை பாடினார்கள். அவர்களை கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமைப்படுத்துவோம். தேங்க்யூ சிஸ்டர். புதன்கிழமை மாலை வேளைகளிலே நாம ஒரு அருமையான சத்தியத்தை பார்த்து வருகிறோம். த பவர் ஆஃப் த பிளஸிங், ஆசீர்வாதத்தின் வல்லமை என்ற தலைப்பிலே நாம் போதனைகளை பார்த்து வருகிறோம். ஒரு வேத பகுதி உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். 115 சங்கீதம் 12 வசனத்திலிருந்து 15 வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். 115 சங்கீதம் 12 வசனத்திலிருந்து, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆரோன் இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், ஆரோன் குடும்பத்தாரை அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பிரியமானவர்களே, ஒவ்வொரு வாரமும்
இந்த வேத பகுதியிலிருந்து நாம வசனங்களை, சத்தியத்தை பார்த்து வருகிறோம். தேவன் நம்மை நினைத்திருக்கிறார். The Lord remembers us. உங்களுக்கு தெரியுமா, கர்த்தர் உங்களை நினைச்சிட்டு இருக்கிறாரு. நீங்க அவரை ஒருவேளை மறந்துருக்கலாம், ஆனா அவர் உங்களை மறக்கிறதே கிடையாது. அவர் உங்களை நினைத்திருக்கிறார். நம்ம நிறைய பேர் என்ன பண்றோம், அவங்க மறந்துட்டாங்க, இவங்க மறந்துட்டாங்க, என் புருஷன் மறந்துட்டாரு, முன்னெல்லாம் என்கிட்ட ரொம்ப பேசுவாரு, இப்ப எல்லாம் என்கிட்ட பேசுறதே கிடையாது, அவருக்கு டைமே கிடைக்கிறது கிடையாது, என்னமோ பண்றாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நிறைய பேர் மறந்துடுறதை பத்தி நம்ம ரொம்ப பெருசா பேசுறோம். ஆனா இந்த வேத பகுதி சொல்கிறது, கர்த்தர் நம் நினைவா இருக்கிறார். The Lord remembers us. நம்ம அது ரொம்ப ஆழமா கொண்டு போய் இருதயத்திலே நம் வைக்க வேண்டும். அவர் நம்மளை நினைத்திருக்கிறார், அவர் உங்களை நினைத்திருக்கிறார், அவர் உங்களை ஒவ்வொருவரையும் அவர் நினைத்திருக்கிறார். எந்த விஷயத்துல நினைத்திருக்கிறாருன்னா, அடுத்த பகுதியே, வேத பகுதி அடுத்த வரி சொல்லுகிறது, அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிக்கிற விதத்துல அவர் நம்மளை நினைச்சிருக்கிறாரு. நாம பாருங்க, இந்த உலகத்துல வாழ்கிற நம்ம என்ன யோசிக்கிறோம், நம்ம ரொம்ப கஷ்டப்படணும், இந்த வாழ்க்கையை வாடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும், சாப்பாட்டுக்கு கஷ்டப்படணும், குடும்பத்தை நடத்துறதுக்கு கஷ்டப்படணும், வீடு வாங்குறதுக்கு கஷ்டப்படணும், கார் வாங்குறதுக்கு கஷ்டப்படணும், எல்லாத்துக்கும் கஷ்டப்படணும். கஷ்டப்படாம வருமா அப்படி சொல்றோம்? இல்ல இல்ல, ஆண்டவர் சொல்றாரு, நீங்க என்னுடைய பிள்ளைகளா இருக்கிறீர்கள், என்னை ஆண்டவராக ரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொண்டு இருக்கிறதுனால நீங்கள் என்னுடைய பிள்ளையா இருக்கிறீர்கள், என்னுடைய மிகப்பெரிய குடும்பத்துல நீங்கள் அங்கத்தினர்லாம் இருக்கிறீர்கள். You are born of God. நீங்கள் தேவனால பிறந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு ஒரு பரலோக தகப்பன் இருக்கிறார். நம்ம நினைக்கிறோம், எங்க அப்பா சரியில்லைங்க, பேக்ரவுண்டு சரியில்லை, எங்க அப்பா எதுவும் சேர்த்து வைக்கல, எங்க அப்பா எதுவுமே வாங்கல, எங்களுக்கு சொத்து பத்தெல்லாம் ஒன்றும் கிடையாது, சரியான பேக்ரவுண்ட் கிடையாது, ஒரு ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் இல்லை எங்களுக்கு, அப்படிலாம் நம்ம யோசிக்கிறோம். இல்ல, ஒருவேளை அது உண்மையா இருக்கலாம். ஆனா நமக்கு பரலோக பிதா ஒருவர் இருக்கிறார். அவருடைய பேக்ரவுண்ட் தான் நம்முடைய பேக்ரவுண்ட். அவர் யாருன்னா, அவர் ராஜாதி ராஜா, அவர் கர்த்தாதி கர்த்தர், அவர் தேவாதி தேவன். இந்த அண்ட சராசரங்களையும் தம்முடைய வல்லமையான வார்த்தையினாலே அவர் உண்டாக்கி இருக்கிறார். எல்லாத்தையும் பேசி பேசி உண்டாக்கி இருக்கிறார். உங்களை என்னையும் அதே மாதிரி உண்டாக்கி இருக்கிறார். அவர் சொல்றாரு, நான் உங்க நினைவா இருக்கிறேன், நான் உங்களை மறக்கவே மாட்டேன், ஒரு நாளும் உங்களை நான் என்ன பண்ண மாட்டேன், மறக்கவே மாட்டேன், உங்களை நினைத்து இருக்கிறேன். நான் எந்த விதத்துல, ஆசீர்வதிக்கிற விதத்துல நான் உங்களை நினைத்திருக்கிறேன். அப்புறம் சொல்றாரு, இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார்னு சொல்லிட்டு அப்புறமா சொல்றாரு, கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரா இருந்தாலும் சரி, பெரியோரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அவர்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். யாரா இருந்தாலும் சரி, அவருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார். சரி, இது நம்மளோட முடியான்னு கேட்டா இல்ல. அவர் சொல்றாரு, கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கா? ஆமா, எல்லாருக்கும் நமக்கு பிள்ளைகள் இருக்காங்க. பிள்ளைகள் நல்லா வரணும்னு விரும்புறோம். அந்த பிள்ளைகள் ரொம்ப உயர்ந்த நிலைக்கு வரணும்னு நம்ம விரும்புறோம். நம்ம கஷ்டப்படலாம், ஆனா என் பிள்ளை கஷ்டப்படக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம். நம்மளே இப்படி நினைக்கும் பொழுது ஆண்டவர் எப்படி நினைப்பாருன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவர் நினைக்கிறாரு, நீங்க மட்டும் இல்லைங்க, உங்களுடைய பிள்ளைகள்லாம் கூட வர்த்திக்க பண்றேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இன்னொரு இடத்துல அவர் சொல்றாரு, 1000 தலைமுறைகளுக்கு இரக்கம் செய்கிற தேவன். அப்புறம் இன்னொரு இடத்துல சொல்றாரு, அவர் உடன்படிக்கையும் உண்மையும் காக்கிற தேவனாய் இருக்கிறார். எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. அவர் உண்மையுள்ள தேவன் அவர். அப்ப இவர் இவ்வளவு விஷயங்கள் சொல்லியிருக்கிறாரு. நம்முடைய வாழ்க்கையில நம்ம எப்படி வாழலாம். நிறைய பேருக்கு இந்த வாழ்க்கை எப்படி வாழறதுன்னு தெரியல. நம்ம என்ன பண்றோம்னா, வாழ்க்கையை போட்டு சிக்கலாக்கிடுறோம், ரொம்ப சிக்கலாக்கிடுறோம். கணவன்கிட்ட பிரச்சனை, மனைவிட்ட பிரச்சனை, பிள்ளைகள் இடத்துல பிரச்சனை, வேலை ஸ்தலத்துல பிரச்சனை, பாஸ் கிட்ட பிரச்சனை, டிஎல் கிட்ட பிரச்சனை, எல்லார்கிட்டையும் பிரச்சனை. என்னென்ன நமக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. டென்ஷன் ரொம்ப அதிகமாகுது. நிறைய பண தேவைகள் இருக்கு, ஒரு பக்கம் குடும்ப பிரச்சனை இருக்கு, ஒரு பக்கம் வேலையில பிரச்சனை இருக்கு, ஒரு பக்கம் பிசினஸ் சரியா போக மாட்டேங்குது. என்னதான் பண்றதுங்க வாழ்க்கையில? நான் நிறைய பேர் அப்படி கேட்கறேங்க, நான் என்னதான் பண்ணட்டும் சொல்லுங்க. ஏதாவது நல்லது நடக்குதா? ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. அப்புறம் என்ன வாழ்க்கை இது? எப்படி, எதுக்காக இந்த வாழ்க்கையை வாடுறது அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். நம்ம நினைக்கிறது ஒண்ணு, நடக்கிறது வேற ஒண்ணா இருக்குது. ஹலோ, உங்க வாழ்க்கையில் அப்படிலாம் நடந்திருக்கா? என் வாழ்க்கையில் நடந்திருக்கு பாருங்க. ரொம்ப வருஷமா எனக்கு இது விடை கண்டுபிடிக்கவே முடியல. நான் நல்லா இருக்கணும்னு விரும்புறேன், கடனே வாங்கக்கூடாது, நான் நல்லா இருக்கணும், நல்ல பெரிய லெவல்ல வரணும், அருமையான ஒரு வாழ்க்கையை நான் வாழணும்னு விருப்பம் இருக்குது. ஆனா செயல்படுத்தவே முடியல. பல வருடங்களாக நான் ரொம்ப கடன்லையும் பிரச்சனையிலையும் கஷ்டங்களையும் வாழ்ந்து கொண்டிருந்தேன் பாருங்க. அதுக்கப்புறமா இது மாதிரி கடவுளுடைய வார்த்தையில் இருக்கிற சத்தியங்களை நான் விளங்கி கொள்ள ஆரம்பித்த பொழுது வாழ்க்கை ரொம்ப சுலபமாயிடுச்சு. இப்ப எனக்கு மிக மிக சுலபமாயிடுச்சு. அவர் என்ன சொல்லி இருக்கிறார் என்பதை நாம் கண்டுபிடித்து அல்லது கேள்விப்பட்டு அதை நாம சொல்லணும். அவ்வளவுதான் வாழ்க்கை பாருங்க. வாழ்க்கையில் நம்ம எப்படி வரணும்னு விரும்புறோமோ அதை பேசணும். ஏன்னா கடவுள் அப்படி உண்டாக்கி இருக்கிறாரு.
நாங்கள் நம்ம பேசுறதுலாம் எல்லாம் அடங்கி இருக்குதான்னு கேட்கக்கூடாது. அப்படிதான் உண்டாக்கி இருக்கிறார் கடவுள். நம்ம ஒரு கார் வாங்குறோம், கார் வாங்கிட்டு நம்ம என்ன பண்றோம், ஒழுங்கா மரியாதையா கொண்டு போய் என்ன பண்றோம், பெட்ரோல் பங்க்ல கொண்டு போய் நிக்க வச்சு போடுங்க, 2000 ரூபாய் பெட்ரோல போடுங்க அப்படின்றோம். காரை வாங்கிட்டு நம்ம நேரம் வீட்டுக்கு கொண்டு போய், என்னங்க நானே வந்து இவ்வளவு பெரிய உருவம், நான் வந்து பெப்சியை குடிச்சிட்டு நான் பாட்டு ஒரு நாள் பூரா வேலை செய்யறேன், டீயை குடிச்சிட்டு ஒரு நாளெல்லாம் வேலை செய்ய முடியுங்க என்னால இருந்து. காலையில ஒரு டீ 2 மணி நேரத்துக்கு ஒரு டீயை குடிச்சிட்டு நானே வேலை செய்யறேன். டீயை போட்டா ஓடாதா? ஒன்றும் ஓடாது. ஏன்னா உண்டாக்குனவர் அப்படிதான் சொல்லிக்கிறாரு. இந்த காரை உண்டாக்குனவங்க அப்படி சொல்லிக்கிறாங்க, பெட்ரோல் போட்டா தான் இந்த கார் ஓடும். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணிக்கிறாரு கார், அந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கிறாங்க. அதனால நாம என்ன பண்றோம், நமக்கு நல்லா விளங்குது. அதனால இந்த காரை நேராக கொண்டு போய் பெட்ரோல் பங்க்ல நிறுத்தி பெட்ரோலை போடுங்கன்னு சொல்றோம். பெட்ரோலை போட்டு அப்புறம் என்ன பண்றோம், ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போறோம். டீ போட்டா ஓடாதுன்னா ஓடாது, பெப்சி போட்டாலும் ஓடாது. ஏன்? ஏன்னா டிசைன் அப்படி, அவ்வளவுதான். பெட்ரோல்னா பெட்ரோல் போட்டா தான் ஓடுது, டீசல் போட்டா டீசல் வண்டினா டீசல் போட்டா தான் ஓடும், இல்ல வேற எதுவும் போட்டா ஓட. பெட்ரோல் டீசல் ரெண்டுமே எரிபொருள் தான், ரெண்டுமே ஃபியூல் தான். ஆனா பெட்ரோல் வண்டி டீசல் போட்டா ஓடாது. ஏன்னா டிசைன் அந்த மாதிரிங்க, மெஷின் அந்த மாதிரி, என்ஜின் அந்த மாதிரி பண்ணிருக்காங்க. இப்ப நான் சொல்றேன், கடவுள் உங்களை என்னையும் அப்படிதான் உண்டாக்கி இருக்கிறாரு. வாழ்க்கை எப்படி வாழணும். வேத புஸ்தகம் சொல்கிறது, நீதிமொழி 23ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல, ஒரு மனிதனுடைய நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். அவனுடைய நினைவு ரொம்ப முக்கியம். தாட், இதை பத்தி நம்ம யோசிக்கிறதே கிடையாது. நம்ம நினைவுலாம் எப்படி இருக்கு பாருங்க. நம்ம ஒரு இடத்துல நின்று சிந்திக்கிறோம், ஒரு இடத்துல உட்காந்து சிந்திக்கிறோம். நம்ம வீட்டுல போயிட்டு நைட்ல படுத்த பிறகு தூக்கம் வர மாட்டேங்குது. என்னன்னா நாளைக்கு என்ன நடக்குமோ தெரியல, நாளைக்கு வாழ்க்கை எப்படி இருக்கும்னு தெரியல, அடுத்த வாரம் எப்படி இருக்கும்னு தெரியல, மாச கடைசி ஆயிடுச்சு, என்ன பண்றேன்னு தெரியல, கையில பணம் இல்லை, நான் என்ன கஷ்டப்பட போறேன்னு தெரியல, இன்னும் 10 நாள் இருக்குது, 11 நாள் இருக்குது, நான் எப்படி இந்த வாழ்க்கையை ஓட்டுவேன், அடுத்த மாசம் 1ஆம் தேதி வந்தாதான் சம்பளம் வரப்போகுது, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ற எண்ணங்கள் நம்மள மோதி அடிக்குது பாருங்க. இல்ல அதுக்காக கடவுள் அந்த எண்ணங்களை கொடுக்கல, நாம எப்படி வாழ வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதை திங்க் பண்ணணும் நம்ம. ஏன்னா ஒரு மனிதனுடைய எண்ணங்கள் எப்படியும் அந்த அந்த திசையை நோக்கி தான் வாழ்க்கைய போக ஆரம்பிக்கிறது. கடவுள் எப்படி மனிதனை உண்டாக்கி இருக்கிறாரு, அவன் தனக்கு என்ன வேண்டுமோ அதை இருதயத்தில் தீர்மானித்து அதை கரெக்டா மனதில் வச்சு என்ன பண்ணும், வாயில அதை பேசுகிறவனாக உண்டாக்கி இருக்கிறாரு. நான் சொன்னலையே, கார் வந்து அந்த என்ஜின் அந்த மாதிரி உண்டாக்கி இருக்கிறாங்க. பெட்ரோல் போட்டா அது ஓடுன்ற விதத்துல அந்த வண்டியை உண்டாக்கி இருக்கிறாங்க, என்ஜின் அப்படி வச்சிருக்காங்க, அதனால அது போட்டாதான் ஓடும். இப்ப கடவுள் எப்படி உண்டாக்கி இருக்கிறார் மனுஷனை? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்றது, பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியே மனுஷனை உண்டாக்குவோமாக என்று சொல்லி அவர்கள் அப்படியே உண்டாக்குறாரு, அவரை மாதிரியே உண்டாக்குறாரு. அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? அவர் வந்து பாருங்க, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரைக்கும் சொல்கிறது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது. பாருங்க, இப்ப பூமியை பாக்குறாரு, இந்த பூமியை ரொம்ப அழகும் சௌந்தரியம் உள்ள ஒரு பூமியாக மாற்றணும், உண்டாக்கணும்னு விரும்புறாரு. உள்ள அந்த மாதிரி ஒரு படம் இருக்கு, இந்த மாதிரி ஒழுங்கின்மையா இருக்கக்கூடாது, பூமி வெறுமையா இருக்கக்கூடாது, இந்த பூமி வந்து அலங்கோலமா இருக்கக்கூடாது, சீர்கட்ட நிலையில இந்த பூமி இருக்கக்கூடாது, இந்த பூமி அழகா இருக்க வேண்டும், சகல விதமான நன்மையான காரியங்களினால இந்த பூமி நிறைந்திருக்க வேண்டும் என்று முதல்ல என்ன பண்றாரு நினைக்கிறாரு, நினைச்சு பாக்குறாரு. இப்படி இருக்கக்கூடாது, இந்த மாதிரி இருக்கணும். அப்புறம் என்ன பண்றாரு, அவர் என்ன விரும்புறாரோ அதை பேசுறாரு. நல்ல கவனிங்க, இப்படிதான் என்ஜின் அப்படிதான் வேலை செய்யுது. மனிதன் அப்படிதான் உண்டாக்கி இருக்கிறாரு. எப்படி உண்டாக்கி இருக்கிறாரு, அவரை மாதிரி உண்டாக்கி இருக்கிறார். அவர் என்ன பண்றாரு, என்ன பார்த்தாரோ அதை பேசல, அவருக்கு என்ன வேணுமோ அதை பேசினாரு. அதே மாதிரி மனிதனை உண்டாக்கிட்டாரு. இப்ப பூமியானது எப்படி இருக்கு, ஒழுங்கின்மையா இருக்கு, வெறுமையா இருக்கு, சீர்கெட்டு போயிருக்குது. அது இருக்க வேண்டிய இடத்துல இல்ல, அலங்கோலமா இருக்குது. நிறைய பேரோட வாழ்க்கை அலங்கோலமா இருக்குது, நிறைய பேரோட வாழ்க்கை சீர்கெட்டு போயிருக்குது. ஏகப்பட்ட கடனை வாங்கி வச்சிருக்காங்க, வட்டி கட்டவே முடியல அவங்களால. ஸ்டார்டிங்ல கொஞ்சம் 1-2 மாசம் கட்டுறாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வருகிறது, அவங்களால கட்ட முடியல, பொருளாதார சிக்கல்ல சிக்கி தவிக்கிறார்கள், குடும்ப பிரச்சனையில நிறைய பேர் சிக்கி தவிக்கிறார்கள், குடும்பத்தை எப்படி நடத்துறதுன்னு தெரியல. ஏன்னா அவர்களுக்கு எப்படி வாழ்றதுன்னே தெரியல, எப்படி தாங்கள் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம்னு தெரியல. எப்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறோம்னா, எப்படி காரனுடைய என்ஜின் பெட்ரோலோ டீசலோ போட்டா தான் ஓடுமோ, அதே போல இந்த மனிதன் தான் பார்க்கறதெல்லாம் பேசுறதுனால அவன் வாழ முடியாது, நிம்மதியா வாழ முடியாது. நான் சொல்றேன் பாருங்க, பார்க்கறதெல்லாம் பேசுனா, கேட்டதெல்லாம் பேசணும்னா நிம்மதியா வாழ முடியாது, ஒரு சீரான வாழ்க்கையும் அழகான ஒரு வாழ்க்கைய வாழவும் முடியாது. அப்புறம் எப்படிதாங்க பேசுறது, பேசவே கூடாதுன்றீங்களா? இல்ல பேசணும், கண்டிப்பா டெஃபினட்டா பேசணும், பேசாம வாழ்க்கை அமைக்கவே முடியாது. அப்ப ஆண்டவர் எப்படி அதை செயல்படுத்துறாரு அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கணும் பூமி. நான்
விரும்பாதது மாதிரி இருக்கக்கூடாது, நான் விரும்புற மாதிரி இந்த பூமி இருக்கணும்னு அவர் முதல்ல என்ன பண்ண டிசைட் பண்றாரு. இப்ப நாம கூட நம்முடைய வாழ்க்கை அலங்கோலமான வாழ்க்கையா இருக்கலாம். இது வரைக்கும் நீங்க எப்படி வாழ்ந்திருந்தாலும் சரி, ஒருவேளை உங்க வாழ்க்கை வெறுமையா இருக்கலாம், அலங்கோலமா இருக்கலாம், உங்க வாழ்க்கை சீர்கெட்டு போயிருக்கலாம், அல்லது ஒழுங்கின்மையா இருக்கலாம். உங்க வாழ்க்கை பல விதங்கள்ல கெட்டு போயிருக்கலாம். பொருளாதாரத்துல குறைவு இருக்கலாம், தாழ்ச்சி இருக்கலாம், பற்றாக்குறையெல்லாம் இருக்கலாம். இதை எப்படி சரி பண்றதுன்றதுதான் இங்க நம்ம கற்றுக்கொள்றோம். எப்படி சரி பண்றது? ஏன்னா கடவுள் நம்மளை இந்த மாதிரி உண்டாக்கி இருக்கிறதுனால நம்ம என்ன பேசுறோமோ அது வாழ்க்கையில் அப்படியே நடக்கும். அப்படிதான் வேத புஸ்தகம் சொல்லுகிறது. மார்க்கு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுகிறது, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்திலே சந்தேகமே படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இந்த மார்க் 11:23 சொல்லுகிறேன். வாழ்க்கை எப்படி சீர்படுத்துது? சீர்கட்ட வாழ்க்கை எப்படி சீர்படுத்துறது? சீர்கட்ட பூமியை எடுத்து கடவுள் எப்படி சீர்படுத்தினாரு? இங்க ஒழுங்கின்மை இருக்கு, வெறுமை இருக்கு, இருள் இருக்கு, இதெல்லாம் பேசவே இல்லை. ஐயோயோ எவ்வளோ இருளுங்க, நான் என்ன பண்றதுன்னே தெரியல, எவ்வளோ வெறுமையா இருக்கு, ஒண்ணுமே இல்லைங்க, அப்படி பேசல. அவர் என்ன வேணுமோ அதை பேசினார். என்ன வேணும்? வெளிச்சம் வேணும். என்ன பண்ணாரு? வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொல்லிட்டாரு பாருங்க. வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்ன உடனே வெளிச்சம் உண்டாக ஆரம்பிக்கிறது. இப்ப நம்ம வாழ்க்கை எப்படி சீர்படுத்துறது? கடவுள் எப்படி சீர்கட்ட ஒரு பூமியை எடுத்து, சீர்கட்ட ஒரு உலகத்தை எடுத்து, ஒழுங்கின்மையான ஒரு உலகத்தை எடுத்து, வெறுமையான ஒரு உலகத்தை எடுத்து, எல்லா நன்மையினாலும் நிரம்பின ஒரு உலகம் அங்க எப்படி மாற்றுறாருன்னா, வாயை திறந்து நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் பேசுறாரு. பேசி பேசிதான் எல்லாத்தையும் உண்டாக்குறாரு. உங்களை என்னையும் அதே மாதிரி உண்டாக்கி இருக்கிறாரு. இப்ப நம்மளுடைய சீர்கட்ட வாழ்க்கையை, ஒழுங்கில்லாத வாழ்க்கைய, ஒரு அலங்கோலமான வாழ்க்கையை எடுத்து எப்படி அழகான வாழ்க்கையாக, அருமையான வாழ்க்கையாக எப்படி அதை மாற்றுறது? இந்த வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு விரும்புறோமோ அந்த மாதிரி பேசணுங்க. இதுதாங்க வாழ்க்கையினுடைய தத்துவம். இதை எந்த யூனிவர்சிட்டிலாம் கற்றுக் கொடுக்க மாட்டாங்க உங்களுக்கு. நீங்க எங்க போய் படிச்சாலும் சரி, என்ன படிச்சாலும் சரி, எவ்வளவு பெரிய படிப்பு படிச்சாலும் சரி, இதை கற்றுக் கொடுக்கவே மாட்டாங்க. நான் சொல்றேன், உங்களுக்கு சவாலா சொல்றேன், இன்னைக்குல இருந்து ஆரம்பிங்க. என் வாழ்க்கை இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொன்னா அதை பேசவே பேசாதீங்க. ஆனா நம்ம எப்படி பழக்கப்பட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, சின்ன வயசுல இருந்தே நம்மளுக்கு குடும்பத்துல இருந்தே பழக்கிறாங்க. ஒரு பிள்ளைங்க ஓடும்பொழுது பாருங்க, ஓடாத, கீழே விழுந்துட போற அப்படின்றோம். 4 முறை சொன்னா 5வது முறை கண்டிப்பா புள்ள கீழே விழுந்து அடிபட்டு அர்த்தம். ஏன்னா பேசுனா அது கண்டிப்பா, நான் சொன்னேன் இல்லையா, ஓடாத நான் சொன்னேனே, கேட்டியா? ஓட்டினதெல்லாம் இல்ல, இங்க பேசிட்டே இருக்காங்க, அதை சொல்லி சொல்லி உண்டாக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா சொன்னது மாதிரி நடக்க ஆரம்பிக்கும். உங்க வாழ்க்கை கூட எடுத்து பாருங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கை இந்த நிலைமையில இருக்குது. நீங்கள் இருக்கிற நிலைமைக்கு காரணம் என்னன்னா உங்களோட வாய் தான். நீங்க வாயில கண்டுபிடி பேசுறீங்க. என்கிட்ட ஒண்ணுமே இல்லைங்க, ரொம்ப கஷ்டங்க வாழ்க்கையில, என் புருஷன் திருந்தவே மாட்டேன்றாருங்க, என் புருஷன் என்ன நேசிக்கவே மாட்டேங்கிறாரு, என்கிட்ட உட்காந்து பேசவே மாட்டேங்கிறாரு, புருஷனை பத்தி 1000 கெட்ட காரியங்கள் எல்லாம் சொல்றது. அவர் திருந்த மாட்டாரு, நான் உங்களுக்கு எழுதி கூட கொடுக்குறேன், அவர் திருந்தவே மாட்டாருங்க. கடவுளே வந்தா கூட அவரை திருத்தவே முடியாது. சொல்லிட்டே இருக்கிறோம், சொல்லி சொல்லி எல்லாத்தையும் உண்டாக்குறோம். நம்ம சொல்ல சொல்ல அது ஸ்ட்ராங் ஆகுது. திருந்த மாட்டாருன்றது ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுது பாருங்க. கடைசி வரைக்கும் திருந்தவே முடியாது. அப்ப அவர் திருந்தணும்னு என்ன பண்ணணும்? என் கணவர் ரொம்ப நல்லவர், அவர் திருந்தவர் கண்டிப்பா, அவரோட மனம் மாறும், டெஃபினட்டா மாறும், கடவுள் மாத்துவார், டெஃபினட்டா கடவுள் மாத்துவார், அவருக்கு வேற இருதயத்தை தருவாரு, வேற மனுஷனா மாறுவாரு. நாங்க இதெல்லாம் சாத்தியம் தானா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆமாங்க, ரொம்ப ரொம்ப சாத்தியம். ஒரு மனுஷனுடைய இருதயத்தை டோட்டலா என்ன பண்ண முடியும்? கடவுளால மாற்ற முடியும், கண்டிப்பா மாற்ற முடியும். அவனுக்கு வேற ஒரு இருதயத்தை என்ன பண்ண முடியும்? ஆண்டவர் தர முடியும், வேற மனுஷனாவே மாத்திட முடியும். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் நான், 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உண்மையில் இறங்குவார், நீ அவர்களோட கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய், வேற மனுஷனா மாத்திடுவார் ஆண்டவர். மாத்திருக்கிறாரு, கண்டிப்பா மாத்துவாரு. அப்ப என்ன பண்ணும்? ஆண்டவர், நீங்க அந்த மனுஷனை வேற மனுஷனா மாத்தி இருக்கீங்கல்ல, அதே மாதிரி நான் விசுவாசிக்கிறேன், என் புருஷன் என்ன பண்ணுங்க, மாத்துங்க, என் மனைவிய மாத்துங்க, என் பிள்ளைகளை மாத்துங்க, வேற ஆளா மாறணும், நல்ல ஆளுகளா மாறணும், என் மேல விருப்பம் உள்ளவர்களாக மாற வேண்டும், என்னை நேசிக்கிற ஒரு ஆளா மாற வேண்டும். நான் சொல்றேன் பாருங்க, உங்களை உங்க வீட்டுல உங்களுடைய ஹஸ்பண்ட் உங்களை அற்பமா நினைக்கலாம், யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்காதீங்க, ஆண்டவருக்கு தெரியும் கண்டிப்பா. அற்பமா நினைக்கிறது ஆண்டவருக்கு நிச்சயமா தெரியும். பாருங்க, இப்போ ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், குடும்பத்தில் நடக்கிறது தான் நான் சொல்றேன். ஆதியாகமம் 29ஆம் அதிகாரத்துல, ஆதியாகமம்
29ஆம் அதிகாரத்துல 30ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். யாக்கோபு ராகேலையும் சேர்ந்தான். ஒரு இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்ல வந்தாங்க. லேயாளை பார்க்கிலும் ராகேலை அவன் அதிகமாய் நேசித்து பின்னும் 7 வருஷம் அவனிடத்தில் சேவித்தான். மாமனார்கிட்டே 7 வருஷம் வேலை செய்யறான் ஒரு பொண்ணுக்காக. 31ஆம் வசனம் சொல்லுது, லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு. நான் சொல்றேன், நீங்க அற்பமா எண்ணப்படுறத யாரும் பார்க்காம இருக்கலாம், ஆனா கர்த்தர் பார்த்துட்டே இருக்கிறாரு. கர்த்தர் பார்க்கிறாரு. நீங்க அற்பமா எண்ணப்படுறத கர்த்தர் பார்க்கிறாரு. ஒருவேளை நீங்க கணவரா இருக்கலாம், அல்லது ஒரு மனைவியா இருக்கலாம். வேலை ஸ்தலத்துல, குடும்பத்துல நீங்க அற்பமா எண்ணப்படலாம். வேலை ஸ்தலத்துல நீங்க அற்பமா எண்ணப்படலாம். இந்த மாதிரிலாம் நிறைய ஜெயிச்சு வந்திருக்கேன் பாருங்க. நான் கூட ஒரு இடத்துல 12 வருஷம் வேலை செஞ்சேன். என்ன பலர் அற்பமா எண்ணினாங்க. ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன், எங்க என்ன அற்பமா எண்ணாங்களோ அங்கே என் தலையை உயர்த்தினார் கர்த்தர். பிரியமானவர்களே, நான் உங்களுக்கு சொல்றேன், நிச்சயமா கர்த்தர் உங்களை அப்படி உயர்த்துவார், உங்க தலையை உயர்த்துவார். இங்க லேயாள் அற்பமா எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். ராகேலும் மலடியாய் இருந்தாள். லேயாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று, என்ன சொல்ற பாருங்க, கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினார், இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார். குடும்பத்துல எவ்வளவு பெரிய பிரச்சனை தெரியுங்களா இது? புருஷன் நேசிக்கலன்னா அவங்க டோட்டலா எவ்வளவு பெரிய ஒரு கம்பீரமான லேடியா இருந்தாலும் அவங்கலாம் அவங்களுக்கு பலமே போயிடும் டோட்டலா. இங்க பாத்தீங்கன்னா இந்த அம்மா கடவுளை நம்புறாங்க. தன் புருஷன் தன்னை நேசிக்கிறதுக்கு அந்த அம்மா கர்த்தரை நம்புறாங்க பாருங்க. கர்த்தாவே நீர் பார்த்து கொண்டு இருக்கிறேன்னு நான் விசுவாசிக்கிறேன். நான் அவன் சொல்றான் பாருங்க, கர்த்தர் பாக்குறாரு. இவளுக்கு தெரியுது அது. 31ஆம் வசனத்துல லேயாள் அற்பமா எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டுன்னு வருது. 32ஆம் வசனத்துல அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினோ. கர்த்தர் இதை பார்க்கிறாருன்னு அவளுக்கு ரொம்ப பெரிய விசுவாசம் வந்து வாயை திறந்து சொல்றா அவ. கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினார், இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார். எப்படி முடியும்? ஆளை மாத்துறாருங்க. ஹலோ, நீங்க சாதாரணமா நினைச்சுக்காதீங்க, கடவுளால் முடியாதது எதுவுமே கிடையாது. அவர் உங்க ஆளைய மாத்தி விட்டுறாரு, வேற இருதயத்தை கொடுக்குறாரு. இது வரைக்கும் ஒருவேளை உங்களை நேசிக்காம இருக்கலாம், ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க, கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருள்ளாரு. அவருக்கு தெரியும் நான் எவ்வளவு பெரிய ஒரு வலி வேதனை வழியா கடந்து போறேன்னு அவருக்கு நல்லா தெரியுங்க. என் புருஷன் என்ன நேசிக்க மாட்டேங்கிறாரு, அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குது எனக்கு. ஆனா இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன், கடவுள் இதை பார்த்துட்டே இருக்கிறாரு. என் புருஷனை மாத்துவாரு, வேற ஆளா மாத்துவாரு, வேற இருதயத்தை அவருக்கு தருவாரு. இப்ப என்ன நேசிப்பாரு, கண்டிப்பா நேசிப்பாரு. எப்படின்னா ஆளை மாத்தி விடுறாரு ஆண்டவர். அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை ஆளையே உங்க பக்கமா திருப்புறாருங்க அவரு. நிறைய பேருக்கு அந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கிறார். நிறைய குடும்பங்கள்ல கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார். அப்ப நம்ம என்ன பேசுறோமோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். ஏன் அப்படின்னு கேட்க கூடாது. ஏன்னா கடவுள் நம்மளை அப்படி உண்டாக்கி இருக்கிறார். கடவுள் நம்மளை அப்படி வடிவமைத்து இருக்கிறார். நம்மளுடைய டிசைன் அந்த மாதிரி இருக்கு. நம்ம டிசைன் அந்த மாதிரி பண்ண இருக்கிறனால அவரு அப்படிதான் நம்முடைய வாழ்க்கை நடக்கிறதாய் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில நாம என்ன செய்யறோமோ, என்ன சொல்றோமோ, அதே காரியங்கள் தான் வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்குது. இப்ப பாருங்க, இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அவன் சாமுவேலை விட்டு போகும்படி திரும்பின போது பாருங்க, எவ்வளவு நேரம் இருக்கும். சாமுவேல்கிட்ட இப்ப பேசிட்டே இருக்கிறேன், இப்ப நான் உங்ககிட்ட பேசிட்டே இருக்கிறேன், இப்படி திரும்புறேன், எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ் திரும்பின போது தேவன் அவனுக்கு வேற இருதயத்தை கொடுத்தார். யோசிச்சு பார்க்க முடியுது அவங்களால? இருந்து கற்பனைக்கும் எட்டாத காரியங்களை ஆண்டவரால வெகு சில வினாடிகள்ல செஞ்சு முடிச்சிட முடியும். நீங்க நினைக்காதீங்க, இவரை யாராலுமே திருத்த முடியாது, யாராலுமே சரிப்படுத்தவே முடியாது, இந்த பிரச்சனையை யாராலுமே சரிப்படுத்தவே முடியாது அப்படிலாம் யோசிக்கவே கூடாது. கடவுள் நினைச்சா சும்மா அப்படியே லேசா திருப்பி விட்டுருவாரு. எவ்வளவு நேரத்துல, சும்மா இப்படி திரும்புற நேரத்துல எல்லாமே மாறிடும். டோட்டலா வாழ்க்கையை மாத்தி விடுவாருங்க. இன்னைக்கு ஒருவேளை நீங்க கடன்ல பிரச்சனையில சிக்கி தவித்து கொண்டிருக்கலாம். ஒரு சில வினாடிகள்ல கர்த்தர் உங்களுடைய பிரச்சனைகளை மாற்ற முடியும். அவரை நம்புங்க, அவரை விசுவாசிங்க. அவர் அவ்வளவு உண்மையுள்ள தேவனா இருக்கிறார். அவரை நம்ப முடியும், அவரை விசுவாசிக்க முடியும். சும்மா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்ல பெரிய பெரிய அற்புதங்களை அவரால் நிச்சயமா செய்ய முடியும். நான் சொல்றேன் பாருங்க, கர்த்தர் நீங்க நல்லா இருக்கணும்னு விரும்புறாரு. உங்க வாழ்க்கை பிரமாதமா இருக்கணும்னு விரும்புறாரு. உங்களோட வாழ்க்கையில நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் திரளாய் உண்டாகணும்னு விரும்புறாரு. அதனால தான் அவர் சொல்றாரு, நான் உன்னை நினைச்சிருக்கிறேன், நான் உன் நினைவா இருக்கிறேன், நான் உன்னை மறக்க மாட்டேன், நான் உன்னை மறக்கவே மாட்டேன், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்.
இன்னைக்கு ஒருவேளை நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம். என்னை நம்பு, என்னை விசுவாசி, நான் உண்மையுள்ள தேவன். என்ன மாதிரி ஒரு உண்மையுள்ள தேவன், சொன்ன சொல் தவறாத தேவன் யாருமே கிடையாது. என்னை நம்பு, என்னை விசுவாசி. என் மேல விசுவாசத்தை வச்சுட்டீனியா, இஃப் யூ ட்ரஸ்ட் மீ, இஃப் யூ பிலீவ் ஆன் மீ, இஃப் யூ பிலீவ் இன் மீ, இஃப் யூ ஹேவ் ஃபெய்த் இன் மீ, ஐ வில் டெலிவர் யூ வித் இன் ஃபியூ செகண்ட்ஸ். வாழ்க்கையினுடைய உச்சத்துக்கு உங்களை நான் கொண்டு செல்ல முடியும்ன்ற என்னன்னா, அந்த ஒரே ஒரு அந்த அவர் மேல விசுவாசத்தை வைக்கணும். கடவுளுக்கு தெரியுங்க நான் போயிட்டு இருக்கிற பாதை. யார்கிட்டயும் நீங்க சொல்லணும்னு அவசியமே இல்லைங்க. எவ்வளவு பிரச்சனைகள் வாய் திறந்து சொல்லவே முடியாது, மற்றவங்ககிட்ட அதை ஷேரே பண்ணவே முடியாது பாருங்க. அப்படிப்பட்ட வேதனைகள் வழியா, கவலைகள் வழியா, கஷ்டங்கள் வழியா நீங்க போய் கொண்டு இருக்கலாம். ஆனா நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன், இந்த கர்த்தர் மேல உங்களுடைய நம்பிக்கையும் விசுவாசத்தையும் நீங்கள் வையுங்கள். அவர் மேல அந்த நம்பிக்கையும் விசுவாசத்தையும் நீங்க வைக்கும் பொழுது நான் சொல்றேன், அவர் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையை வேற பக்கமாக திருப்புவார். உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை அவர் கொண்டு வருவார். எப்படி ஏன் அவரை நம்பணும்? மீதி யாரையுமே நம்ம நம்ப கூடாதா? ஏன் அவர் மேல நம்பிக்கை வைக்கணும்? எங்க அப்பா மேல நம்பிக்கை வைக்க கூடாதா? எங்க அம்மா மேல நம்பிக்கை வைக்க கூடாதா? நாங்க எல்லாம் ஒன்னா இருக்கணும்ட்டு அவங்க எல்லாம் விரும்பலையா? அவங்களுக்கு எங்க மேல அக்கறை இல்லையா அப்படின்னு ஒருவேளை நீங்க கேட்கலாம். நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, கடவுள் ரொம்ப உண்மை உள்ளவர். அவரை 100% நம்ப முடியும். அவர் மேல நம்பிக்கை வைக்க முடியும், விசுவாசத்தை வைக்க முடியும், நாம அவரை ட்ரஸ்ட் பண்ண முடியும். எப்படின்னு சொன்னா, அவர் அவ்வளவு உண்மை உள்ளவர். He is a faithful God. அவர் அவ்வளவு உண்மை உள்ள தேவனாய் அவர் இருக்கிறார். எப்படிப்பட்ட ஒரு உண்மை உள்ளவர் பாருங்க. 5 காரியங்கள். 1, அவருக்கு அவர் வாக்குத்தத்தம் பண்ணும் போதே அவர் எப்படிப்பட்டவர்னா, he is an omniscience God. அவர் எல்லாவற்றையும் அறிந்த தேவனாய் இருக்கிறார். யோபு சொல்றான், தேவரீர் நீ சகலத்தையும் அறிந்திருக்கிறீர். பேதுரு சொல்றான், நீ என்னை நேசிக்கிற ஆண்டவரே, உமக்கு தெரியும், எல்லாம் உமக்கு தெரியும் ஆண்டவரே. அப்ப அவர் சர்வ ஞானியாகிய ஒரு தேவனா இருக்கிறாரு. அவருக்கு கடந்த காலம்னா, நிகழ்காலம்னா, எதிர்காலம்னா எல்லாமே தெரியணும். அது மட்டும் இல்ல, நீங்க யாரு, உங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வழியாக நீங்கள் கடந்து போய் கொண்டு இருக்கிறீர்கள், உங்களுக்கு எப்படி உதவி செய்வது, எவ்வளோ அட்வர்ஸ் சிச்சுவேஷன் வந்தாலும் எப்படி உங்களை அதிலிருந்து மீட்டு வெளியே கொண்டு வருதுன்றது அவருக்கு தெரியணும். இல்லைன்னா அவர் கடவுளாவே இருக்கவே முடியாது. நான் சொல்றேன் பாருங்க, அவர் சர்வ ஞானியா இருக்கிறார், சகலத்தையும் அறிந்தவரை அவர் இருக்கிறாரு. அவருக்கு மறைவானது ஒண்ணுமே கிடையாது. 139ஆம் சங்கீதத்தை நீங்க வாசித்து பாருங்க. ஆண்டவரே, உம்முடைய பார்வைக்கு மறைவாக நான் எங்க போவேன்? வானத்துக்கு ஏறினாலும், விடியற் காலத்தை சட்டைகள் எடுத்து நான் வானத்துக்கு ஏறி போனாலும் அங்க நீர் இருக்கிறீர். பாதாளத்தை படுக்கப்பட்ட அங்கே நீர் இருக்கிறீர். எங்க போனாலும் அவர் இருக்கிறார். இஸ் omniscience God. not only is omniscience, he is omnipresence God. அவர் எல்லா இடத்திலும் இருக்கிறவரா இருக்கிறார். உங்களுக்கு உதவி செய்ய ரொம்ப அருகாமையில் இருக்கிறாரு. இஸ் omniscience, இஸ் omnipresence God. அவருடைய பிரசன்னம் உங்களுக்கு வெகு அருகாமையில் இருக்குது. உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு கரத்தை என்ன பண்ண முடியும்? நீட்ட முடியும். பாருங்க, ஒரு முறை பேதுரு மற்ற சீஷர்கள், பேதுருவோடு கூட மற்ற சீஷர்லாம் இருக்கிறாங்க. அவங்க படகுல போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு கடல்ல படகுல போயிட்டு இருக்காங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா ஒருத்தர் கடல் மேல நடந்து வந்துட்டே இருக்கிறார். மத்தேயு 14ஆம் அதிகாரத்துல நீங்க அதை போய் வாசித்து பாருங்க, 23ஆம் வசனத்துல இருந்து. அங்க கடல் மேல நடந்து ஒருத்தர் வர்றாரு. வந்தா இவங்க எல்லாம் பார்த்து பயப்படுறாங்க. ஐயோ, ஏதோ ஆவி வருது போலகுது அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. இயேசு சொல்றாரு, பயப்படாதீங்க, நான் தான் அப்படின்றாரு. உடனே பேதுரு படகுல இருந்து எழுந்து நின்று, ஆண்டவரே நீரே, ஏனால் நானும் உம்மிடத்தில் வர எனக்கு கட்டளையிடும். எப்படி அவர் நடந்து வந்துங்கிறாருங்க, தண்ணி மேல, கடல் மேல நடந்து வந்துங்கிறாரு. பேதுரு சொல்ற, நானும் நடந்து வரேன், நீங்க நடக்க முடியும், நானும் நடக்க முடியும், நான் வரேன் அப்படின்றாரு. பேதுரு பார்த்து ஆண்டவர் சொல்ல, சரிவா அப்படின்றாரு. போட்ல இருந்து எடுத்து தண்ணியில காலை வைக்கிறான் பாருங்க. கால் உள்ளவே போல தண்ணி மேல நிக்கிறான். அவனுக்கு ஒரே ஆச்சரியம். வாழ்க்கையில முதல்ல தண்ணி மேல நிக்கிறான்னா அவன் எவ்வளவு ஆச்சரியப்பட்டிருப்பான், போட்ல இருந்த மீதி பேரெல்லாம் எவ்வளவு ஆச்சரியப்பட்டிருப்பாங்க. பயங்கரமான ஒரு பிரமிப்பு அவர்களுக்கு. இவ்வளவு ஒரு தண்ணி மேல நிக்கிறேன், நானே நிக்கிறேன். அவன் திரும்பி கத்திருப்பான் போட்டை பார்த்து, ஏ ஜேம்ஸ், ஜேக்கப், ஜான், இங்க பாரு, நான் தண்ணி மேல நிக்கிறேன். எவ்வளவு பெரிய அதிசயம் பாரு, ஆண்டவர் தான் வந்திருக்காரு. நான் அவர்கிட்ட போறான். போயிட்டே இருக்கும்பொழுது திடீர்னு காத்து பலமா வீசத்தை பார்த்த உடனே பயப்படுறான் பாருங்க. அதை கண்டு பயப்படும் பொழுது உடனே மூழ்க ஆரம்பிச்ச உடனே ஆண்டவரே அப்படின்னு சொல்றான் பாருங்க. உடனே கையை பிடிச்சி அவர் தூக்கி விடுறாரு. நான் சொல்றேன், அவன் சொல்றான், ஆண்டவரே நான் அமிழ்ந்து போகிறேன்னு சொல்றான். ஆங்கில வேதாம் சொல்றது, he began to sink.
பிகான் டு சிங்க் இன்னும் அர்த்தமே வரல. பிகான் டு சிங்க் கொஞ்சம் கொஞ்சமா முழுகுவாங்க இல்லைங்க, தண்ணியில காலத்தை டக்குன்னு உள்ள போயிடணும் இல்லையா, அது என்ன பிகான் டு சிங்க், முழுக ஆரம்பித்தான் அவன். நான் சொல்றேன், நிறைய பேர் நீங்க பிரச்சனையில மூழ்கி கொண்டிருக்கலாம், கடன்ல மூழ்கி கொண்டிருக்கலாம், குடும்ப பிரச்சனைகளில மூழ்கி கொண்டிருக்கலாம். நீங்க செய்ய வேண்டியெல்லாம் ஒண்ணே ஒன்று தான், ஆண்டவரே அப்படின்னு கையை தூக்கி சொல்லும் பொழுது அவர் உடனே உங்களோட கையை பிடிச்சி அங்கிருந்து உங்களை தூக்குறத அவர் நாம பார்க்க முடியும். நிச்சயமா அவர் உங்களை கரங்களை பற்றி பிடித்து தூக்குறாரு. அவர் உங்களோட கூட இருக்கிறார். அவர் உங்களை விட்டு விலகுறதும் இல்லை, உங்களை கைவிடுறதும் இல்லை, உங்களுக்கு உதவி செய்ய ஓடாடி வருகிறார். அவருடைய பிரசன்னம் உங்களுக்கு மிக அருகாமையில் இருக்குது. உங்களால முழுக முடியாதுங்க. அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் உங்களை காப்பாற்ற, டெலிவர் பண்ண, விடுதலையாக்க, உங்களை அந்த பிரச்சனையிலிருந்து தூக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார், ரெடியா இருக்கிறாரு. 46ஆம் சங்கீதத்துல முதல் வசனம் சொல்லுது, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாய் இருக்கிறார். அனுகூலமான துணை. ஆபத்து காலத்துல எங்க போவேன், நான் யார்கிட்ட கேட்பேன்னு யோசிக்கிறீங்களே, இவர்கிட்ட வாங்க. சொல்றாரு, he is a very present help in need. தேவை ஏற்படும் பொழுது உங்களுக்கு அனுகூலமான ஒரு துணையாக அவர் இருக்கிறார். உங்களுக்கு என்ன வேண்டுமோ, என்ன உங்களுக்கு பண்ணணுமோ அதை அவர் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறாரு. ஆகவே அவர் மேல நம்ம நம்பிக்கை வைக்க முடியும். அவர் சர்வ ஞானி, சர்வ வியாபி, சர்வ வல்லமுள்ள தேவன், சர்வ வல்லவர். அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒண்ணுமே கிடையாது. அவர் இஸ் so powerful. Omnipotent, omniscience, omnipresence and omnipotent, is well able. அவர் உங்களை காப்பாற்ற வல்லமையோட தேவனா இருக்கிறார். அருமையான சகோதரி இந்தியில பாட்டு பண்ணாங்க, உங்களுடைய வல்லமையினால எங்களை நிரப்பும் பாடுறாங்க. உங்களுடைய வல்லமையினால எங்களை நிரப்பும். அவருடைய வல்லமை எவ்வளவு பெருசுன்னா, எந்த பிரச்சனையிலிருந்தும் அவர் உங்களை விடுவிக்க முடியும். அதனால அவர் மேல நம்பிக்கை வைக்க முடியும். நம்ம நம்பிக்கைக்கு ஒரு பெரிய பேஸ் இருக்குங்க, நமக்கு ஒரு பெரிய அஸ்திவாரம் இருக்கு. ஏன் நம்ம கடவுள் மேல ஏன் நம்பிக்கை வைக்கணும்? மற்ற எது மேலையும் வைக்காம, நம்முடைய கல்வி அறிவு, நம்முடைய பணபலம், நம்முடைய செல்வாக்கு, மற்ற எது மேலையும், மனுஷர் மேலாம் நம்ம நம்பிக்கை வைக்காம கடவுள் மேல ஏன் நம்ம நம்பிக்கை வைக்கணும் அப்படின்னு சொன்னா, அவர் சர்வ வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். எத்தனை பேர் எதிர்த்து வந்தாலும் சரி, அவர் உங்களை விடுதலையாக்க வல்லமுள்ள தேவனாய் அவர் இருக்கிறார். தாவீது ஒரு சின்ன ஆளு வருங்க, 17 வயசு அவனுக்கு. பெரிய கோலியாத்து கூட சண்டை போடுறதுக்கு அனுப்புறாங்க. அவனை என்ன அனுப்புங்க, நான் போறேன் அப்படின்றான். கடவுள் என் கூட இருக்கிறாரு. அவ்வளவு பெரிய பிரச்சனை, மலை மாதிரி பிரச்சனை. 9 அடின்னு சொல்றாங்க. ஆளு 9 அடி உயரம். இவன் 17 வயசு சின்ன பையன். அவன் போய் அவனை ஜெயிச்சுட்டு வரான் பாருங்க. எப்படி கடவுள் காப்பாற்றுறாரு, கடவுள் மாபெரும் வெற்றியை தர்றார். நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு முன்னாடி வாழ்க்கையில பெரிய பெரிய பிரச்சனைகள் இருக்கலாம். இந்த கர்த்தரை நம்புங்க, அவர் மேல உங்க நம்பிக்கை வைங்க. அவர் எவ்வளவு வல்லமுள்ளவரா இருக்கிறாரு, அவர் சர்வ வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். அவர் மேல நம்பிக்கை வைக்கும் பொழுது அந்த கடுமையான சூழ்நிலையிலிருந்து அவர் உங்களை விடுதலையாக்குறார். அந்த பொருளாதார பிரச்சனையிலிருந்து அவர் உங்களை விடுதலையாக்குறார். குடும்ப பிரச்சனையிலிருந்து விடுதலையாக்கி உங்களுக்கு சமாதானத்தை தருகிறார். அந்த வியாதி பிரச்சனையிலிருந்து உங்களை விடுதலையாக்கி உங்களுக்கு சுகத்தை தருகிறார். அவர் மேல நம்பிக்கை வைக்க முடியும். ஏன்? அவர் சர்வ ஞானி, சர்வ வியாபி, சர்வ வல்லவர். அது மாத்திரமல்ல, அவர் நமக்கு உதவி செய்யறதுக்கு ரொம்ப கிட்ட இருக்கிறார், அவைலபிளா இருக்கிறார். இஸ் வெரி மச் அவைலபிள் டு யூ அண்ட் ஃபார் யூ. உங்களுக்காக உதவி செய்யறதுக்கு ரொம்ப அவைலபிளா இருக்கிறார். நிறைய நேரங்கள்ல நமக்கு ஒரு பிரச்சனை ஏற்படும் பொழுது நமக்கு நெருங்கிய சொந்தங்கள் கூட நம்ம போன் பண்ணும்போது போனை எடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா நல்லா தெரியும் நம்ம பிரச்சனையில் இருக்கிறோம். இந்த மாதிரி சூழ்நிலையிலும் நான் கடந்து வந்திருக்கிறேன் பாருங்க. அதனால என்னால நல்லா புரிஞ்சுக்க முடியுது. பல நேரங்களில் நம்ம போனை எடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா நல்லா தெரியும் இவங்க பணத்துக்காக தான் கால் பண்றாங்க, ஏதோ பிரச்சனையில் இருக்காங்க, நம்ம கிட்ட ஏதாவது கேட்ட போறாங்கன்ட்டு போனை எடுக்க மாட்டாங்க. உதவி செய்யறதுக்கு அவங்க ரெடியா இல்லை. ஆனா இவர் யாருன்னா உதவி செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறாரு, கையை பிடிச்சி தூக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாரு, உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறாரு, அந்த பிரச்சனை இருந்து உங்களை விடுதலை ஆக்கிறதுக்கு அவர் ரெடியா இருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, எல்லாரை விட இவர் ரொம்ப ரொம்ப உண்மையுள்ள தேவனா இருக்கிறார். ஒரு சில வசனங்களை நான் வாசிக்க போறேன். இவரை எவ்வளவு நம்ப முடியும்னா 100% இவரை நாம நம்ப முடியும். 119ஆம் சங்கீதம் 89ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். 119ஆம் சங்கீதம் 89ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். கர்த்தாவே, உமது வசனம் என்றென்றைக்கும் வானங்களில் நிலைத்திருக்கிறது, உம்முடைய உண்மை தலைமுறை தலைமுறையாக இருக்கும். பூமியை உறுதிப்படுத்தினீர், அது நிலைத்திருக்கிறது. உண்மை. அவர்
இஸ் a faithful God. அவரை நம்ப முடியுங்க, நம்பி சார்ந்து கொள்ள முடியும். ஒரு மனுஷன் மாதிரி கிடையாது, இவர் உண்மையுள்ள தேவனா இருக்கிறார். இஸ் a faithful God. என்ன அற்புதமான ஒரு தேவன் பாருங்க. சொன்னா கண்டிப்பா அதை நிறைவேற்றுவார். எவ்வளவு சவால் வேணா வரலாம், எவ்வளவு பிரச்சனைகள் வேணா வரலாம், எவ்வளவு எதிர்ப்புகள் வேண்டாம் வரலாம், உங்களுக்கு எதிராக பல சதி வலைகள் பின்னப்படலாம், உங்களை அழிக்கும் நோக்கத்துல பலர் பல காரியங்களை செய்யலாம். ஆனா அது எல்லாத்தையும் முறியடிச்சு இவர் தப்புவிக்க வல்லவர் உள்ளவராய் இருக்கிறார். உண்மையுள்ள தேவனா இருக்கிறாருங்க. எதுவும் வாய்க்காது. அவர் சொல்லி இருக்கிறார் பாருங்க, அவர் வாக்கு பண்ணிருக்கிறார், உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் என்ன பண்ணாது, வாய்க்காதுன்னு சொல்லிக்கிறார். 54 சங்கீதம் 54 அதிகாரம் ஏசாயால 17 வசனத்துல அவர் சொல்லிக்கிறார், உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் என்ன பண்ணாது, வாய்க்காது. உருவாக்கப்படும். சில சதி வலைகளை பின்னுவாங்க. நம்ம மேல இருக்கிற பொறாமையில, நம்ம முன்னேறி செல்றோன்ற அந்த கோபத்துல நமக்கு பல சதி வலைகளை பின்னுவாங்க. மொர்தெகாய்னு ஒருத்தர் தான் பாருங்க, அவன் ஆண்டவருடைய ஒரு ஸ்தானபதியா இருந்தான், ஆண்டவருடைய ஊழியக்காரன், ஆண்டவரை நம்புறவன், ஆண்டவரை விசுவாசிக்கிறவன். அரண்மனை வாசல்ல உட்காந்துக்கிறான். ஆமான் பெரிய ஒரு ஆளு. யாரு எவ்வளவு பெரிய ஆளுன்னா, ராஜாக்கு அடுத்த ஸ்தானத்துல இருக்கிறாரு அவரு. ஆமான் எல்லாத்தையும் அவங்க கையில ஒப்பு கொடுத்திருந்தான். ராஜா எதுவும் கேட்கல. அப்ப மொர்தெகாயை சாகடிக்கிறதுக்கு ஆமான் 50 முழம் தூக்கு மரத்தை செஞ்சு வச்சிருந்தான் பாருங்க. இவன் எப்படியாவது க்ளோஸ் பண்ணணும். பிரச்சனை என்ன தெரியுமா, ஒரு குட் மார்னிங் பண்ணல, அவ்வளவுதான் பிரச்சனையே. அவர் வரும்போது எழுந்து நிக்கல, எல்லாரும் ஒரு குட் மார்னிங் பண்ணுவாங்க. இல்ல நான் கடவுளை தவிர வேற யாரும் வணங்க மாட்டேன், உன்னை வணங்க முடியாதுன்றாரு. அதான் பிரச்சனையே. அதுக்கு 50 முழம் உயர தூக்கு மரத்தை செஞ்சு வச்சிருந்தான் பாருங்க. விரோதமாக உருவாக்கப்பட்டாச்சு ஆயுதம். வாய்ச்சா இல்ல. கடைசியில் என்ன பண்ணாங்க, அந்த தூக்கு மரத்தில் ஆமானே தூக்கி போட்டாங்க. மொர்தெகாய் என்ன பண்ணாங்க, அந்த ஸ்தானத்துக்கு மொர்தெகாயை உயர்த்திட்டாரு ஆண்டவர். அது மட்டும் இல்ல, ஆமானுடைய வீட்டை எடுத்து எஸ்தருக்கு கொடுத்துட்டாரு. நம்ம நீ வச்சுக்கோ, இந்த வீட்டை வச்சு பெரிய வீடு, ஆடம்பரமான வீடு, அதை எடுத்து எஸ்தருக்கு கொடுத்துட்டாரு. ஒரே நாள்ல இதெல்லாம் நடக்குது. எப்படின்னா, கடவுள் அவ்வளவு வல்லமை உள்ளவருங்க. நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில அவர் செய்ய முடியாத அதிசயமான காரியம் எதுவுமே இல்லை. நம்ம என்ன பண்ணோம், அவர் மேல நம்பிக்கை வைக்கணும், விசுவாசத்தை வைக்கணும். எப்படி அவர் மேல வைக்கிறது, அவர் எங்கும் நிறைந்தவர், எல்லாம் வல்லவர், எல்லாம் அறிந்தவர். அவர் நமக்கு உதவி செய்ய மிக அருகாமையில் இருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, அவர் ரொம்ப ரொம்ப உண்மையுள்ள தேவனாய் அவர் இருக்கிறார். இஸ் a faithful God. அவர் எவ்வளவு ஃபெய்த்ஃபுல்னா, தலைமுறையாக உங்களுடைய உண்மை தலைமுறையாக இருக்கும் அப்படின்றார். எப்படி இருக்கு பாருங்க, தலைமுறையா இருக்கும். கர்த்தர் எனக்கு உண்மையுள்ளவரா இருக்கிறாரு, எங்க அப்பா அம்மாவுக்கு உண்மையுள்ளவரா இருந்தாரு, எனக்கு உண்மையுள்ளவரா இருந்தாரு, இப்ப என் பிள்ளைகளுக்கும் உண்மையுள்ளவரா இருப்பாரு. இங்க இருந்து தலைமுறைக்கும் அவர் உண்மையுள்ளவரா தான் இருப்பாரு. ஹலோ, நான் ஒருவேளை வயசாகி மரித்து அவ்வளவு சீக்கிரம் போக மாட்டேன். நான் சொல்றதுனால அப்படி ஆயிடுவேன் நினைச்சுக்காதீங்க. அவ்வளவு சீக்கிரம்லாம் தாங்க மாட்டேன். 120 வயசு வரைக்கும் கண்டிப்பா இருப்பேன், நான் டெஃபினட்டா இருப்பேன், எனக்கு தெரியும் நல்லா. ஆனா அதுக்கப்புறம் மரித்து நான் ஆண்டவர் இடத்துல போகலாம். ஆனா என்னோட பிள்ளைகளுக்கு அவர் உண்மையுள்ளவரா இருக்கிறார், இந்த பேர பிள்ளைகளுக்கு அவர் உண்மையுள்ளவரா இருப்பாரு, சந்ததியா தலைமுறை அவர் உண்மையுள்ளவராக இருப்பார். அவ்வளவு உண்மையுள்ள ஒரு தேவனாய் அவர் இருக்கிறார். எவ்வளவு உண்மை பாருங்க. இன்னொரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்க போறேன். 1 தெசலோனிக்கேயர் 5 அதிகாரம் 24 வசனத்தை வாசிக்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் 5 அதிகாரம் 4 வசனத்தை வாசிக்கிறேன். எவ்வளவு இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்குதுன்றத கொஞ்சம் எண்ணி பாருங்கள். உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். பாருங்க, உங்களை அழைச்சிக்கிறார் என்னத்துக்கு, நீ வா, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், உன் நினைவா இருக்கிறேன், ஐ வில் ரிமெம்பர் யூ, ஐ வில் நெவர் ஃபர்கெட் யூ, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் சொல்லி இருக்கிறார்ல. அவர் உண்மையுள்ளவரா இருக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக அழைச்ச தேவன் உண்மையுள்ளவரா இருக்கிறார். அவ்வளவு உண்மையுள்ளவர். எத்தனை இடத்துல சொல்லப்பட்டிருக்குன்னு பாருங்க கொஞ்சம். அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். 2 தீமோத்தேயு 2 அதிகாரம் 13 வசனத்தை வாசிக்கிறேன். 2 தீமோத்தேயு 2:13 வாசிக்கிறேன். நாம் உண்மை இல்லாதவர்களா இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. ஹலோ, நாம் ஒருவேளை உண்மை இல்லாதவர்களா இருக்கலாம், நாம அன்ஃபெய்த்ஃபுல்லா இருக்கலாம், நாம ஃபெய்த்ஃபுல்லா இல்லாம இருக்கலாம், ஆனா அவர் உண்மையுள்ளவரா இருக்கிறார். அப்ப எவ்வளவு நம்பணும் அவரை. அவர் சொன்ன வாக்கு, அதாவது உண்மையுள்ளவர்னா என்ன அர்த்தம்னா, அவர் சொன்னா கண்டிப்பா அதை செய்வார். அவ்வளவு உண்மையுள்ளவர். ஒரு நாளும் பொய் உரையாத தேவனாய் அவர் இருக்கிறார். ஹலோ, அவர் ஒரு நாளும் பொய்யுரையாத தேவன். அவர் நிச்சயமாக செய்வார்.
தீத்து 1:3 வாசிக்கிறேன். தீத்து 1:3 வாசிக்கிறேன். பொய்யுரையாத தேவன் ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி அதை குறித்த நம்பிக்கை பற்றி தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும். நித்திய ஜீவனை வாக்கு பண்ணிடுறாரு. என்ன சொல்றாரு? என்ன விசுவாசினா உனக்கு நித்திய ஜீவன் உண்டுன்னு சொல்லியிருக்காரு. அவர் எப்படிப்பட்ட தேவன்னா ஒரு நாளும் பொய்யுரையாத தேவன். எப்படி இருக்கிறார் பாருங்க, பொய்ய சொல்லாதவர் அப்படின்னு அர்த்தம். சொன்னா கண்டிப்பா அதை செய்வார். இந்த வேத புஸ்தகத்துல அவர் சொல்லி இருக்கிறாருன்னா அதை கண்டிப்பா நிறைவேற்றுவாருங்க. டெஃபினட்டா நிறைவேற்றுவார். அது நிறைவேற்றாம போக மாட்டார். ஏன்னா உங்களை அழைச்சவர் எப்படிப்பட்டவர்? உண்மையுள்ள தேவனாய் அவர் இருக்கிறார். 1 பேதுரு 4:19 வாசிக்கிறேன். 1 பேதுரு 4:19 வாசிக்கிறேன். ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாட அனுபவிக்கிறார்கள், நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள சிருஷ்டி கர்த்தாவாகிய அவருக்கு ஒப்பு கொடுக்க கடவர்கள். அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். எத்தனை இடத்துல எத்தனை பேர் சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க கொஞ்சம். அவர் எவ்வளவு உண்மை உள்ளவர். எதுல உண்மை உள்ளவர்னா வாக்கு தத்தம் பண்ணிட்டாருன்னா கண்டிப்பா என்ன பண்ணுவார்? அதை நிச்சயமா நிறைவேற்றுவார். நிறைவேற்றாம போக மாட்டார். அவ்வளவு உண்மையுள்ள தேவனா இருக்கிறார். உங்களை அழைச்சவர் உண்மை உள்ளவர். தலைமுறை தலைமுறையா அவருடைய உண்மை இருக்கும். பொய்யுரையாத தேவனா இருக்கிறார். நாம உண்மை இல்லாதவர்களா இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். புலம்பல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். புலம்பல் 3ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். 22ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். நம் நிர்மூலமாக இருக்கிறது கர்த்தருடைய கிருபை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அன்எண்டிங் மர்சிஸ், அவருடைய இரக்கத்துக்கு முடிவே கிடையாது. அவைகள் காலைதோறும் புதியவைகளாய் இருக்கிறது. உண்மை பெரிதாய் இருக்கிறது. கிரேட் இஸ் தை ஃபெய்த்ஃபுல்னஸ். ஆங்கில வேதாம் அப்படி சொல்லு, கிரேட் இஸ் தை ஃபெய்த்ஃபுல்னஸ். அவருடைய உண்மை பெருசா இருக்கு. சொன்னா நிச்சயமா அவர் என்ன பண்ணுவாரு? செய்வார். சொன்ன சொல்ல தவறவே மாட்டார். ஆபிரகாமை பார்த்து அவர் சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்தும், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவளை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை நான் சபிப்பேன், பூமியுள்ள வம்சங்கள்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். இது என்னன்னா அன்கண்டிஷனல் ப்ராமிஸ். இது எந்த நிபந்தனை இல்லாத ஒரு வாக்குத்தத்தத்தை அவர் கொடுக்கிறார். நிச்சயமா நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன்னு சொல்றாரு. உனக்குள்ள பூமியில் வம்சங்கள்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஆபிரகாம் நிறைய தவறுகளை செய்யறான். மனைவி பார்த்து சகோதரின்னு சொல்றான், அவ அப்படியே போய் சொல்றா. பல தவறுகள் நடக்குது. பல பிரச்சனைகள் வழியாக அவன் கடந்து செல்றான். மனைவியினுடைய பேச்சை கேட்டு ஆகாரத்தை பிரவேசிக்கிறான். குழந்தைய பெருக்கிறான். இஸ்மவேல்ன்ற ஒரு குழந்தைய பெற்று எடுக்கிறான். கடைசியில சாரால் சொன்னா அவளை அப்படியே ஒரு துருத்தி தண்ணியை கொடுத்து அமுச்சு விடுறான். நிறைய தவறுகளை அவன் செய்கிறான். இருந்தாலும் கர்த்தர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஒரு நாளும் பொய்யுரையாத தேவன். அவர் சொன்னபடியே ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார். அவனுடைய சந்ததி வானத்து நட்சத்திரத்தை போல இருக்கும்னு சொன்னார் பாருங்க. அதே மாதிரி வானத்து நட்சத்திரத்தை போல அவர் ஆக்கிட்டாரு. சொன்ன மாதிரியே செஞ்சிட்டாரு. நான் சொல்றேன், இந்த ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன மாதிரியே அவர் செய்கிற ஒரு தேவனா இருக்கிறார். ஆபிரகாமுக்கு ஆதியாம் 12ஆம் அதிகாரத்துல அவர் சொல்றாரு, 15ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, உன் சந்ததி வானத்து நட்சத்திரத்தை போல இருக்கும்னு சொல்றாரு. திரளா இருக்கும்ன்றாரு. எங்க ஃபுல்ஃபில் பண்ணி இருக்கிறார் பாருங்க. உபாகமம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். உபாகமம் 1:10, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை பெருக பண்ணினார். இதோ இந்நாளில் நீங்கள் வானத்து நட்சத்திரங்களை போல திரளா இருக்கிறீர்கள். அங்கே நிறைவேற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். நான் சொல்றேன், இவர் உண்மையுள்ள தேவன். அவர் சர்வ வியாபி, சர்வ ஞானி, சர்வ வல்லவர். அவர் உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு உங்களுக்கு மிக அருகாமையில் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் ரொம்ப ரொம்ப உண்மையுள்ள தேவனா இருக்கிறார். ஒரு நாளும் பொய்யுரையாத தேவனா இருக்கிறார். சொன்னா நிச்சயமா அதை செய்வார். என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஒரு எதிர்ப்பு வந்தாலும் சரி, அவர் சொன்னதை நிறைவேற்றுவார் கண்டிப்பா. ஏன்? அவர் அவ்வளவு வல்லமை உள்ளவர். அவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் கண்டிப்பா. எங்க உன் தலை குனிஞ்சதோ அங்கே உன் தலையை நான் உயர்த்துவேன். உன் அவமானத்தை, வெட்கத்தெல்லாம் நான் நீக்கி போடுவேன். குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை எல்லாம் நான் சரி செய்வேன். உன்னோட கணவருக்கு வேற இருதயத்தை தருவேன், வேற மனுஷனா மாத்துவேன், ஆளுங்களை மாத்துவேன் நான் கண்டிப்பா. என்னால முடியும் கண்டிப்பா. நம்பு, விசுவாசி. இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பாருன்னு லேயாள் சொன்னது போல நீங்களும் சொல்லுங்க. வாயை திறந்து சொல்லும் போது கண்டிப்பா அது நிச்சயமாக என்ன பண்ணும், நடக்கும் உங்களோட வாழ்க்கையில. அப்ப எப்படி வாழறது, எப்படி வாழணும்? இன்னைக்கு நம்ம என்ன நடக்கணும் நம்ம விரும்புறோமோ அதை நம்ம பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும். நான் வாழ்க்கையில நல்லா இருப்பேன். காலையில எந்திரிக்கிறோம், காலையில எந்திரிச்ச உடனே மொபைல் எடுக்கக்கூடாது.
எத்தனை பேர் நம்மளுடைய போஸ்ட்டை பார்த்துருக்காங்க, எத்தனை பேர் டிபி பார்த்துருக்காங்க, எத்தனை லைக் கொடுத்துருக்காங்க, எத்தனை வியூஸ் போயிருக்கு. இதெல்லாம் பார்க்கறதெல்லாம் நிறுத்திட்டு எந்திரிச்ச உடனே ஆண்டவரே உமக்கு நன்றி, உயிரோடு இருக்கிற நன்றி, மூச்சு இருக்கு எனக்கு, உமக்கு நன்றி ஆண்டவரே, இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன், உமக்கு கோடான கோடி நன்றிகளை இருக்கிறேன், என்னை விட்டு விலகாமல் இருக்கிறீர், என்னை கைவிடாமல் இருக்கிறீர், என்னை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லிக்கிறீர். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதுல இருந்து நீர் என்னை விடுவித்து வெளியே கொண்டு வரேன்னு சொல்லி இருக்கிறீர். நான் எல்லா பிரச்சனைகளையும் ஜெயிக்கிறதுக்கு வேண்டிய பலனை எனக்கு இந்த காலை வேளையில தாங்க. உங்களுடைய இறக்கங்களுக்கு முடிவில்லைன்னு சொல்லியிருக்கீங்க. அந்த இறக்கத்துக்கு முடிவில்லாமல் இருக்கட்டும். முடிவில்லாத இறக்கத்தை நான் விசுவாசிக்கிறேன், நம்புறேன், உம்மால என் நம்பிக்கை வைக்கிறேன். வாழ்க்கையில நான் நல்ல நிலைமைக்கு வருவேன். இந்த கடன்ல இருந்து நான் வெளியே வரேன், இந்த குடும்ப பிரச்சனையில இருந்து நான் வெளியே வரேன். குடும்பத்துல சமாதானம் உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும், நிம்மதி உண்டாகட்டும். வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில நிம்மதி உண்டாகட்டும், எனக்கு நல்ல தூக்கம் வரட்டும். நிறைய பேருக்கு நைட்டு தூக்கமே வர மாட்டேங்குது. பலர் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. ஆனா 127ஆம் சங்கீதத்துல 4ஆம் வசனத்துல 3-4 வசனங்களை நம்ம கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல சொல்லும், நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். God is so faithful. If he says something, definitely he will fulfill that promise in your life. He will lift your head high. தாவீது சொல்றான் 3ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்துல, ஆனாலும் கர்த்தாவே நீரே என் கேடகமும் மகிமையும் என் தலையை உயர்த்துறவருமாய் இருக்கிறீர். கர்த்தர் உங்களை தலை குனி வைக்கிற வேலையில இல்லைங்க, அவர் உங்க தலையை நிமிர்த்துற வேலையில இருக்கிறார், தலையை உயர்த்துற வேலையில இருக்கிறார். அவர் சொல்றாரு, நீங்க வால் இல்ல தலை, நீங்க கீழ் இல்ல மேல அப்படின்றாரு. நான் சொல்றேன், வாயை திறந்து இதை பேசுங்க. ஒவ்வொரு நாளும் நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன், நான் வாழ்க்கையில முன்னேறி கொண்டிருக்கிறேன். என்னால அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று இல்லை. கடவுள் என்னை விட்டு விலக மாட்டார், என்னை கைவிட மாட்டார். என்னுடைய சிறுமையை அவர் பார்த்தருளுகிறார். நான் அற்பமா எண்ணப்படுறதை அவர் பார்க்கிறாரு. என் தலையை உயர்த்துகிறார், என்னை கனத்தினாலும் மகிமையினாலும் அவர் முடிசூட்டுகிறார். எனக்கு அவர் உதவி செய்யறதுக்கு வெகு அருகாமையில் இருக்கிறார். அவருக்கு எல்லாமே தெரியும். நான் என்ன மாதிரி ஒரு பிரச்சனை வழியா போய் கொண்டிருக்கிறேன்னு எனக்கு அவருக்கு நல்லா தெரியும். அவர் என் குடும்பத்தை மாற்றுவார். அப்படி சொல்லி பாருங்க. ஒவ்வொரு நாளும் காலையில் இதை சொல்லுங்க. வெறும் இங்க வரும்போது மட்டும் இல்ல, இது கேட்டு அப்படியே விட்டுறது கிடையாது. ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து சொல்லுங்க. அதை சொல்லும் பொழுது நான் சொல்றேன், கர்த்தர் மகிமையான காரியங்களை உங்களோட வாழ்க்கையில செய்வார். உங்களை கனத்தினால் மகிமையினாலும் முடிசூட்டுவார். ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை நோக்கி நீங்கள் செல்வீர்கள். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் வர்த்திக்க பண்ணுவார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். நாம் யாரும் எழுந்து நிற்போம். கேட்ட சத்தியத்துக்காக கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். எல்லாரும் வாய்களை திறந்து, ஆண்டவரே கேட்ட சத்தியத்திற்காக உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். நீர் என்னை விட்டு விலகாமல் என்னை கைவிடாமல் இருக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னை நேசிக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. என் சிறுமையை நீர் பார்த்தருளுகிறீர், அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நீர் என்னை டிசப்பாயிண்ட் பண்றதே இல்லை, ஒருபோதும் என்னை ஏமாற்றுகிற தேவன் அல்ல. நீ சொன்ன சொல் தவறாதவர், உண்மையுள்ள தேவன். என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். நீர் என்னை மன்னிக்கிறதற்கு உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறீர். ஆண்டவரே, உண்மை நான் நம்புகிறேன், உண்மை விசுவாசிக்கிறேன், உண்மையில என்னோட நம்பிக்கை வைக்கிறேன், விசுவாசத்தை வைக்கிறேன். என்னோட வாழ்க்கையை உங்களுடைய கையில ஒப்பு கொடுக்கிறேன். என்னை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லி இருக்கிறீர். ஆண்டவரே, பல பிரச்சனைகள் என்னோட வாழ்க்கையில் இருக்குது, சீர்கேடு இருக்கு, ஒழுங்கின்மை இருக்கு, வெறுமை இருக்கு என் வாழ்க்கையில. இதெல்லாம் பார்த்து பேசுறேன் ஆண்டவர். இதெல்லாம் என் வாழ்க்கையில இருந்து போகட்டும். என்னோட வாழ்க்கையை அழகான வாழ்க்கையாக, பியூட்டிஃபுல் வாழ்க்கையாக, மேக் இட் பியூட்டிஃபுல் லார்ட், மேக் இட் வண்டர்ஃபுல் லார்ட், மேக் மை லைஃப் வண்டர்ஃபுல். Fill my life with your blessings and with your goodness, Lord. I commit my life into your hands, Lord. I want to praise you. I want to magnify you through my life, Lord. I commit my life. I surrender my life into your hands, Lord. Bless me. You have said, I will bless you and I will make you great. Father, fulfill that promise in my life, Lord. சொல்லுவோம், வாயை திறந்து சொல்லுவோம். ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லி இருக்கிறீர். இந்த வாக்குத்தத்தத்தை நீர் நிறைவேற்றுவீராக. நீர் சொன்ன வார்த்தைகளையும் வாழ்க்கையில நிறைவேறட்டும். என் வாழ்க்கையை ஆசீர்வதிங்க, சகல நன்மைகளால் நிரப்புங்க என்று நாம் சொல்லுவோம். ஒவ்வொரு நாளும் அதை சொல்லும் பொழுது கர்த்தர் வாழ்க்கை அபரிமிதமான ஆசீர்வாதங்களால் நிரப்புகிறார். அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்மண்டை நாங்கள் வருகிறோம். இந்த அற்புதமான நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, இந்த ஆராதனையை நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
தகப்பனே, இந்த அருமையான நாளிலே அங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். சத்தியத்தை கேட்ட மக்களுக்காக ஜெபிக்கிறேன். புதிதாக வந்திருக்கிறவர்களுக்காக விசேஷமாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய சத்திய வார்த்தைகளை அவர்கள் கேட்டு இருக்கிறார்கள். உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று நீர் சொல்லியிருக்கிறீர். அவர்கள் கேட்ட சத்தியம் இவர்களை விடுதலை ஆக்கி இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நான் உன்னை மறக்கவே மாட்டேன். நான் உன் நினைவா இருக்கிறேன். நான் உன்னை நினைத்திருக்கிறேன். உன்னை ஆசீர்வதிப்பேன். கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் ஆசீர்வதிப்பேன். உன்னை உன்னோட பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவேன். நான் உண்மையுள்ள தேவன், சர்வ வியாபி, சர்வ ஞானி, சர்வ வல்லமுள்ள தேவன். நான் உண்மையுள்ள தேவன். உனக்கு உதவி செய்யறதுக்கு உனக்கு வெகு அருகாமையிலே நான் இருக்கிறேன். நீ கூப்பிட்டா போதும், என் மேல நம்பிக்கை வச்சா போதும், விசுவாசிச்சா போதும், நான் உனக்கு வந்து உதவி செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறேன், ஆயத்தமா இருக்கிறேன் நீர் சொல்லுகிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துறேன் கர்த்தாவே. இந்த மக்களை இயேசுவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கிறேன். பிரச்சனையோடு தேவைகளோடு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே அவர்களுடைய பிரச்சனையின் மத்தியில் அவர்களுக்கு நீர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன். அவர்களுக்கு நீர் கரங்களை கொடுத்து தூக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். அவர்களுடைய வலது கரத்தை பிடித்துக் கொண்டு நீ பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று நீ சொல்லுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர்களுடைய பயங்களை எல்லாம் நீக்குவீராக, கவலைகளை எல்லாம் போக்குவீராக, தைரியத்தை கொடுப்பீராக, ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுப்பீராக. அவர்கள் வாழ்க்கையில முன்னேறி செல்வதற்கு அவர்களுக்கு உதவி செய்வீராக, துணிச்சலை தருவீராக. கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார். இந்த பிரச்சனையை விட கர்த்தர் ரொம்ப பெரியவராக இருக்கிறார். நான் பிரச்சனையை பார்க்க மாட்டேன், கண்கள் எடுத்து கர்த்தர் மேல வைக்கிறேன். என்னை விடுதலை ஆக்கின தேவன் என்னோட கூட இருக்கிறார். இன்னும் என்னை விடுவிப்பார், என்னை தப்புவிப்பார், என்னை வழி நடத்துவார். அவர் என்னெல்லாம் சொல்லி இருக்கிறார் அதையெல்லாம் என் வாழ்க்கையில நான் பேசுவேன், முன்னேறி செல்வேன். அவர் என்னோட தலையை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். என்னை மகிமினாலும் கனத்தினாலும் அவர் முடி சூட்டுகிறவராய் இருக்கிறார்னு ஒவ்வொரு நாளும் சொல்லுவேன். ஆண்டவரே, உம்முடைய உண்மை பெரிதா இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய முடிவில்லாத இரக்கங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தொடர்ந்து உம்முடைய உண்மை அவர்களுடைய வாழ்க்கையில காணப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன். நீர் அவர்களுக்கு ஃபெய்த்ஃபுல்லா இருப்பீராக. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய உண்மை தலைமுறை தலைமுறையாக இருக்கும் என்று சொன்னீரே. இயேசுவின் நாமத்தினாலே அப்படியே இருக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மக்களை எல்லாம் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அவர்களை உற்சாகப்படுத்துவீராக, அவர்களை தூக்கி எடுத்து அவர்களை நல்ல வாழ்க்கைக்கு நேராக வழி நடத்துவீராக, அவர்களை ஆசீர்வதிப்பீராக. துதிகான மகிமை எல்லாவற்றும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் பாதுகாவலும் வழிநடத்தலும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென், ஆமென்.